This video is sponsored by SBO Digital Marketing. இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். பர்டிகுலர் டைம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஒர்க் பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலி நம்ம ஹேண்ட் ரைட்டிங் பற்றி நம்ம நிறையா குழந்தைங்கள்ட்ட அப்படி எழுதணும் இப்படி எழுதணும் நம்ம நிறையா விஷயங்கள் பேசுவோம். இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். நம்மளோட கையெழுத்து, நம்ம தலையெழுத்து, அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம குழந்தைங்கள எழுதி பழகிற ஸ்டேஜில் நம்ம குழந்தைகிட்ட என்ன சொல்வோம், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுது, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுனா தான் உன் தலையெழுத்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே எல்லாருமே நம்ம அதை வந்து சொல்லிகிட்டே இருப்போம். ஹேண்ட் ரைட்டிங்க்கும் நம்மளோட பிரெயினுக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உங்கள் மூளை வந்து சிந்திக்கிற வேகம் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம எழுதுகிற எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடுது இல்லைங்களா. அந்த ஃபாஸ்ட்டாக எழுதுனால மூளை சிந்திக்கிறதுக்கும் கைக்கும் இடையில வந்து கோஆர்டினேஷன் வந்து மிஸ் ஆகிறதுனால தான் கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா கோழி கிறுக்கல்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. அந்த கோழி கிறுக்கலுக்கு வந்து போகக்கூடிய காரணமே அதுதான். அந்த மூளையும் நம்ம சிந்திக்கிற திறன் கம்மியாகவும் அண்டு தென் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக அழகாக வருது அப்படின்னா அவங்க வந்து யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவும் அவங்க யோசிக்கிற தகுந்த மாதிரி அவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து எழுதுகிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நடக்குது. அதனால தான் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து அழகாக இருக்குது. ஏதாச்சும் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நீங்கள் டிப்ரெஷன் ஆகாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் பெருமையாக நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுதுறதை காட்டிலும் உங்கள் மூளை வேகமாக சிந்திக்குது, வேகமாக செயல்படுறதுனால அது வேகமாக போகிறதுனால ஹேண்ட் ரைட்டிங் கிறுக்கல் ஆகுது. உங்களை யார் கோழி கிறுக்கல்னு சொன்னாலும் நீங்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அந்த இடத்துல. இன்னும் 2-3 டிப்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே நான் அதை கூட கன்டினியூ பண்ணி சொல்ல போகிறேன். இப்போது நம்ம வந்து பேனாவில் வந்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து பென்னோட கேப்பை பின்னாடி போட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பின்னாடி லாக் பண்ணி வச்சுட்டு பேனா கோப்பி வந்து எங்கேயும் போகிறதுக்கு இல்லாமல் இப்படி லாக் பண்ணி வச்சுட்டு, இது வேறு லாக் ஆக மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி பேனாவோட கவரை பின்னாடி பேலன்ஸில் வந்து பின்னாடி லாக் பண்ணி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல வந்து என்ன நீங்கள் வேகமாக எழுதினாலும் எழுதக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து குறையும். ஏன் குறையுன்னா பின்னாடி நீங்கள் வந்து வெயிட் நம்ம கொடுத்துட்றோம். இங்கே கொடுக்குற வெயிட்னால இந்த ஹேண்ட் மூமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹேண்ட் மூமெண்ட் வந்து ஸ்லோவாக வந்து போயிடும். இதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களோ யாரோ நீங்கள் யார் எழுதினாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் பேனாக்கு பின்னாடி கவர் போட்டு எழுதுகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கவர் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருங்க. பேனா கவரோடு வச்சு எழுதும்போது கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது. ஒரு 500 வார்த்தை எழுதுகிற இடத்துல நீங்கள் 100 வார்த்தைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய வெயிட்னால் வந்து மிஸ் ஆகிடும். அண்ட் தென் பேனா பிடிக்கிற ஸ்டைலை வந்து சொல்ல போகிறேன். இத்தனை நாளாக நம்ம எப்படி பிடிச்சி எழுதுனா நம்ம பார்த்திங்கன்னா இந்த கட்டை விரல்லையும் ஆள்காட்டி விரலையும் பிடிச்சி இந்த பாம்பு விரலை வந்து வெயிட்டை வச்சு இப்படி தான் எழுதுவோம். ஜென்ரலி எல்லாருமே இப்படி தான் வந்து எழுதியிருக்கிறோம். நமக்கு இப்படி தான் வந்து சொல்லி கொடுத்துறாங்க, இப்படி தான் எழுதியிருக்கிறோம். ஆனால் இப்போ அவங்க ஒரு சயின்டிஸ்ட் அவர் ரூசா வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா 3 விரலையும் பிடிச்சி எழுதுங்க. வெயிட்டை வந்து ஆள்காட்டி விரலை தாண்டி இந்த நம்ம பாம்பு விரலுக்கு வந்து வெயிட்டை கொடுத்து அழுத்துறது மூலமாக எழுதாமல் 3 விரலையும் ஒட்டுக்கா பிடிச்சி எழுத சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேனாவை ஆள்காட்டி விரலுக்கு அப்புறமா வச்சு பிடிச்சி எழுத சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் மொத்தத்தில் ஆள்காட்டி விரல் வந்து மேலே வரணும். கட்டை விரல் சைடில் படிச்சுட்டு ஆள்காட்டி விரலை வந்து மேலே வைக்கிற மாதிரி அவங்க வச்சு எழுத சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 3 விரல் இப்படி பிடிச்சிங்க. நான் பிடிச்சிக்கிற ஸ்டைல் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நீங்கள் ஆள்காட்டி விரலை இப்படி பிடிச்சி எழுதும்போது நம்ம கொடுக்குற ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எங்கே போகுன்னா ஆள்காட்டி விரலேருந்து கீழே இந்த நடுவிரல் மோதிர விரல் இருக்குது பார்த்திங்களா, பாம்பு விரல், அதுக்கு தான் போய் ப்ரெஷர் கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அது மூலம் கரெக்டான ஸ்பீடு வந்து கண்டிப்பாக பிக்கப் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 3 விரலையும் பிடிச்சிக்குங்க. நம்ம பிடிச்சி காட்டுறோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி 3 விரலும் பிடிச்சி நீங்கள் எழுதும்போது
ஆள்காட்டி விரல் கண்டிப்பாக மேலே தான் வரணும். 3 விரல பிடிச்சி எழுதுங்க. எழுதும்போது இந்த விரலுக்கு வந்து பாம்பு விரல் நடு விரலுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்க மாட்டோம்னா ப்ரெஷர் கொடுக்க மாட்டோம். அதனால் எழுதுகிற ஸ்பீடும் வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.